வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். எப்படிமா சூப்பரா? இது மட்டும் இல்ல, கேக்க வெட்டிட்டு ஒரு டான்ஸ போடுறோம், அப்படியே கிளம்பி போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறோம், அப்புறம் பீச்சுக்கு போய் சந்தோஷமா இருக்கிறோம். அப்புறம் இன்னும் நிறைய ஐடியா இருக்குமா? எதுக்கு கௌதம் இதெல்லாம்? அதான் கோவில்ல பிரசாதம் கொடுத்து சிறப்பா பண்ணிட்டியே, அப்புறம் எதுக்குப்பா இதுக்கெல்லாம் சிரமப்படுற? ஒன்னும் சிரமம் இல்லம்மா. இன்னும் இந்த மாதிரி பல மடங்கு சிறப்பா கொண்டாடினாலும் என் ஆசை தீராது. ஏன்னா நான் உங்க மகன்னு தெரிஞ்சு வந்த பிறந்த நாள என்னால முடிஞ்ச அளவுக்கு கொண்டாடுறேன். அதான் இந்த ஏற்பாடு. சரியா? உன் மனசு எனக்கு புரியுது கௌதம். ஆனா இந்த கொண்டாட்டத்தை விட நீ எனக்கு கிடைச்சதுதான் பெரிய கொண்டாட்டம். அதுக்காக தான் சொன்னேன்ப்பா. இல்லம்மா, கசப்பையே தின்னுட்டு இருந்தவன் முன்னால மலை அளவுக்கு இனிப்ப கொட்டி வச்சா அவன் எப்படி திக்குமுக்க ஆடி போவானோ, அது மாதிரி நீங்க தான் என் அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இது என்னோட ஆசை, சந்தோஷம். அதை செய்ய நான் அனுமதிங்கம்மா. ப்ளீஸ் அலோ பண்ணுங்கம்மா. அத்தை, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அம்மா மடியில வளர்ந்து பெரியவனாகி என் அம்மா எனக்கு சோறு ஊட்டுவாங்க, தலை சீவி விடுவாங்க, பாட சொல்லி கொடுப்பாங்க, சைக்கிள் ஓட்ட கத்து தருவாங்கன்னு மத்தவங்க கிட்ட பெருமையா சொல்லிக்குவாங்க. ஆனா உங்க விஷயத்துல அந்த வாய்ப்பு கௌதம்க்கு இல்லாமலே போயிடுச்சு. அதனாலதான் இப்ப கௌதம் ஒரு தாயா மாறி உங்களை குழந்தைய நினைச்சு கொண்டாடுறாரு. நீங்க ஜஸ்ட் சந்தோஷம் மட்டும் படுங்க. என்னமோ பண்ணுங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஓகே, இப்ப அம்மாக்கு கிஃப்ட் தர செஷன். வசந்த், இதானே? அதேதான் மாமா. வாங்கம்மா, வாங்க வாங்க. என்னப்பா இது? பிரிச்சு பாருங்கம்மா. ஓபன் பண்ணுங்க. பாருங்கம்மா. வாவ், என்னப்பா இது? இவ்வளவும் புடவையா? ஆமாமா, உங்களுக்கு இப்ப 54 வயசு, அதனால 54 புடவை வாங்கினேன். என்ன இலக்கிய இதெல்லாம்? அதாத்த எனக்கும் கவலையா இருக்கு. கௌதம் இதே கிஃப்ட் எனக்கு கொடுத்தா இத்தனை புடவை எனக்கு கிடைக்காதுல்ல. ஏன்னா என் வயசு வெறும் 25 தான். புருஷன் இவ்வளவு செலவு பண்றானேன்னு கவலை இல்ல, உனக்கு புடவை குறையுதுன்னு கவலையா? ஐயோ அத்தை, நான் சும்மா சொன்னேன். மா, அது மட்டும் இல்லம்மா, இங்க பாருங்க. புடிங்க, ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான். இது எதுக்குப்பான்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி என் வாயை அடைச்சிருவேன். சரி விடு, பதிலுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன். கிஃப்டா? என்னத்த? இப்ப பாரு. சிங்காந்தளி உனையள்ளவா செல்லத்தின்றலே உனையேந்தவா அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உன் கைகள் என்னை தீண்டுமா மிதந்தேன் காற்றில் காற்றாக நடந்தேன் இரவில் நிழலாக கண்ணே உன் கண்கள் என்னை காணுமா ஆராரோ ஆராரிரோ ஆராரோ ஆராரிரோ சூப்பர் ஆண்டி. வசந்த், அடுத்து என்ன?
கேக் வெட்டுறது மாமா. எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. ஐயோ அப்பப்பா ஐயோ கடவுளே ஐயோ ஐயோ அப்பா ஐயோ அப்பா கடவுளே ஐயோ 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 கடவுளே ஐயோ அண்ணி அண்ணி என்ன நீ என்னாச்சு? பைரவி, நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆட்டோ வேகமா என்ன நோக்கி வந்துச்சா, அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தேன், கால் சுளுக்கிடுச்சு. உங்களை யார் நடந்து வர சொன்னது? ஐயோ, பக்கத்துல ஷாப்பிங் போனேன். சரி வீடு பக்கமா தானே இருக்குன்னு நடந்து வந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. சரி வாங்க. முடியல. எந்திரிங்க, பொறுமையா எந்திரிங்க. சரி சரி பரவாயில்ல. மெதுவா பொறுமையா வாங்க. பர்ஸ் இருங்க, நான் எடுக்கிறேன். இருங்க, நான் எடுக்கிறேன். மெதுவா. அம்மா ஆமா, அந்த இலக்கியா எங்க போனா? அவளை வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? அவ ஏன் கூட தான் இருந்தா. ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னா. வேலை தான் முடிஞ்சிருச்சே, போன்னு சொன்னேன். பாத்து, கூட வந்த மாமியாரை கொண்டு போய் வீட்டுல விடணுங்கிற அக்கறை கூட இல்லாம அவளுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேண்டி கிடக்கு? எல்லாம் திமிரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பைரவே. பாத்து. சரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாக்குறேன். ஐயோ, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சுளுக்குதான். என்ன அண்ணி சொல்றீங்க? போயிட்டு வந்துருவோம். வேண்டாம் பைரவி, கால்ல சுடு தண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க. இங்க பாருங்க, நீ போன்ல அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனா இவ்ளோ எல்லாம் வலிக்காது. டாக்டர் பாத்துறலாம், உட்காருங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் பைரவி, டாக்டர் கிட்ட போனா அப்படியே பெட்ல படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிடும். சாதாரண சுளுக்குதான். வா வா போலாம். சரி முதல்ல உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. பாத்து மெதுவா. எப்படிமா, கேக் நல்லா இருக்கா? அருமையா இருக்குப்பா. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுற பழக்கம் எல்லாம் கிடையாது. ஜானகி எனக்கு நிறைய ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி தருவா. அத நான் ஒரு மாசம் வச்சுட்டு திம்பேன். இப்பதான் வாழ்க்கையில முறையா கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாட போறேன். அப்படியா? அப்போ அந்த சான்ஸ் கொடுத்த கௌதம் கொடுத்து வச்சவர் தான். ஆமா, கேண்டில பத்த வச்சிட்டுமா? ஸ்டார்ட். பா கடவுளே. ஏய் இலக்கியா, புருஷனோட ஒன்னா ஃபங்க்ஷன் கொண்டாடுறியா? இருடி, அதுக்கு வேட்டு வைக்கிறேன். இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. ஓ, என் போனை எடுக்க மாட்டியா? அண்ணி, உங்க போனை கொடுங்க. ஏன் கொடுங்க சொல்றேன். ஐயோ இரு ஒரு நிமிஷம். நல்ல வேளை போனுக்கு ஒண்ணும் ஆகல. இந்தா. வாவ். டேய் ஆஃப் பண்ணு. யார் கௌதம் போன் அடிச்சிட்டே இருக்காங்க? ஜானு இப்ப இது கால் பண்றாங்க. ஹலோ. ஏய் கௌதம், அன்னிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு வா. ஏய் பைரவி, என்ன சொல்ற நீ? எதுக்கு இப்படி சொல்ற? அவன் பயந்துருவான். அப்படி சொன்னாதான் அண்ணி கௌதம் வீட்டுக்கு வருவான். இல்லன்னா அந்த இலக்கியாவோட சேர்ந்துக்கிட்டு உங்களை கண்டுக்கவே மாட்டான். நீ ஏன் இப்படி பண்ற? ஐயோ, ஜானுக்கு ஆக்சிடென்ட்டா?
ஒன்னும் புரியலையே. கௌதம் என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, அதோ வந்துடுறேன். சரி. யாரு போன்ல? கௌதம் தானே? குடு, நான் பேசிக்கிறேன். குடு. நீங்க சும்மா இருங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ஜானுக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? இப்ப ஜானு எப்படி இருக்காங்க? எல்லாத்தையும் போன்ல தான் கேட்டுட்டு இருப்பியா? அண்ணி இங்க வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா. ஹலோ ஹலோ. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா பதட்டப்பட்டுருவாங்க. அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாட்டம் இல்லாம சோகம் ஆயிடும். இப்ப என்ன பண்றது? இவன் இருக்கானே. என்ன கௌதம், அத்தை கேக் வெட்ட ரெடியா இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு போன் பேச போயிட்டீங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டலாம். அது வந்து நீங்க கேக் கட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். கௌதம் என்னம்மா? என்னாச்சு? ஆசையா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு நீயே போறேன்னு சொல்ற. என்னாச்சு? அது வந்து அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, நான் என்னாச்சு? உடனே போய் ஆகணும். ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? தெரியல, போனாதான் தெரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. இங்க பாருப்பா, கேக் வெட்டுறது மட்டும்தான் நான். ஆனா இந்த ஃபங்க்ஷனே உன்னோட சந்தோஷத்துக்காக தான். ஆனா நீயே இல்லனா எப்படி? ஆமா கௌதம், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, கேக் வெட்டிட்டு அப்புறம் போலாம். இல்ல, நான் போயே ஆகணும். நீங்க கேக் கட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கௌதம், உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி கேக் வெட்டுறது? நீ போய் உன் ஃப்ரெண்ட பாத்துட்டு வா, அப்புறமா கேக் வெட்டிக்கலாம். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். ஆமாங்க, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரி சரி சரி, வந்துடுறேன். மாமா, என்னக்கா அது? பாத்து பைரவி, கொஞ்சம் பாத்து பண்ணு. ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா அடுத்த நிமிஷமே வலி போயிருக்கும். அப்ப வேணான்னு சொல்லிட்டு இப்ப என்னடான்னா இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? மெதுவா பண்ணு. ஐயோ ஜானு, கௌதம், ஜானு, ஜானு, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? பதட்டப்படாத, உட்காரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேனா, திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோ நேரா என்ன பார்த்து வந்துச்சு. நீ பதட்டப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பைரவி தான் ரொம்ப பதட்டப்பட்டு உனக்கு கால் பண்ணிட்டா. எதுக்கு போய் சொல்லி என்ன டென்ஷன் பண்ணீங்க? எனக்கு என்ன தெரியும்? அண்ணி வழியில துடிச்சத பார்த்து நான் பயந்துட்டேன். ஒருவேளை நான் சொல்லாம விட்டிருந்தா எங்க அம்மாவுக்கு அடிபட்டதை ஏன் சொல்லலன்னு அதுக்கும் என்கிட்ட தானே சண்டை போட்டிருப்ப. இந்தா, இந்த மருந்து தடவி விடு, நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஜானு, பாத்துப்பா. இங்கதான்ப்பா. வலிக்குதா ஜானு? கொஞ்சம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. பார்த்து போக கூடாதா? நான் பார்த்துதான்ப்பா போனேன். ஏன்பா, ஃபங்க்ஷனுக்கு நீயும் இலக்கியாவும் தானே போனீங்க? இப்ப எங்க இலக்கியாவை மட்டும் காணோம்? எங்க அவ? அது 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 வந்து அது வந்து ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் யாராவது ஒருத்தர் அங்க இருக்கணும். பாதியில வந்தா தப்பாயிடும் இல்லையா? அதான் இலக்கியாவை அங்கேயே விட்டுட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரிப்பா, எனக்கு தான் மருந்து தடவிட்டல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ போ, ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அவளை கூட்டிட்டு வந்துரு, போ. இல்ல இல்ல, பரவாயில்ல ஜானு, உனக்கு துணைக்க யாரும் இல்லல, நான் இங்கே இருக்கேன். கௌதம் போய் இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் வரலையே. இலக்கியா, கௌதம்க்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிங்க அத்தை. சரி சரி, ஒரு நிமிஷம். இலக்கியா, அத்தை, அவர் போனை கட் பண்றாரு அத்தை. ஹாஸ்பிட்டல்ல இருப்பான்னு நினைக்கிறேன், திரும்ப அவனே கூப்பிடுவான். நான் வருவேன்னு அம்மா அங்க கேக் வெட்டாம எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் வர முடியாதுன்னு அவங்க கிட்ட இப்ப எப்படி சொல்றது? ஜானு, காலையில நீ கோயிலுக்கு போயிருந்தியா? இல்லையே, நான் ஷாப்பிங் தான் போனேன். பாரு.
வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் அப்படியே இருக்கு. பொய் சொல்லாத ஜானு, என் ஃப்ரெண்டு உன்னை கோயில்ல பாத்திருக்கான். ம். அது கூட அவசியம் இல்ல. ஆனா நீ ஏதோ ரேவதிங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணியாமே. ரேவதினா யாரு? நம்ம வீட்ல வேலை பார்த்தாங்களா அவங்க தானே? சொல்லு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அந்த ரேவதி அம்மாவை பார்த்தாலே நீ எரிஞ்சு விடுவ. அவங்களுக்கு நீ ஏன் கோயில்ல அர்ச்சனை பண்ண? சொல்லு. அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு அந்த ரேவதிக்கு பிறந்த நாள். ஓ அப்படியா? ஆமா, ஏதோ ரேவதிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தானே சொன்ன. பாவம் அவ நம்ம வீட்ல எவ்வளவு நாள் இருந்திருக்கா, சமைச்சு எல்லாம் கொடுத்திருக்கா. அதான் அவ நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அட என்ன ஜானு, ரேவதி அம்மா நல்லா இருக்கணும்னு சாமி மூலமா வேண்ட. அதே அவங்க கிட்ட நேரடியா போய் வாழ்த்தா சொன்னா ரேவதி அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல. இரு, நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன். இரு, உன் போன்ல இருந்தே பண்றேன். இல்ல வேணாண்டா, பரவாயில்ல. இரு ஜானு. ஐயோ கௌதம், சொன்னா கேள, எதுக்கு போன்? இந்தா பேசு. ஐயோ இலக்கியா, என்ன ஜானகி வீடியோ கால் பண்றா? அத்தையா? சரி, அட்டென்ட் பண்ணி பேசுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், அத்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. நாங்க 2 பேரும் ஓரமா நிக்கிறோம். டேய் வசந்த், போடு. ஐயோ கொடுங்க அத்தை. வளையல காட்டுங்க. இதோ செயின். டேய் வசந்த், ரேவதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ஜானகி? ஏதோ இருக்கேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உனக்கு. தேங்க்ஸ் ஜானகி. ஜானு ஒரு நிமிஷம், கோயில்ல அர்ச்சனை பண்ணல, அது சொல்லு. அது சொல்லு. அப்புறம் கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ண. நீ கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். சரி ஜானகி. சரி வச்சிடுறேன். கௌதம், இந்தாப்பா. என்ன இலக்கியா, ஜானகி கௌதம் கிட்ட பேசுறா? ஜானு, நான் போய் ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்துறேன். சரி. அதுக்கப்புறம் மருந்து தடவை. சரிப்பா. ஒரு நிமிஷம். எனக்கும் அவர் குரல் தான் கேக்குது, ஆனா அவர் முகம் தெரியலையே. ஹலோ. கௌதம். கௌதம், நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க தானே போறேன்னு சொன்னீங்க, ஆனா அங்க அத்தையோட இருக்கீங்க, எப்படி அது? எல்லாம் அந்த பைரவேமா பண்ண டிராமா தான். என்ன பண்ணாங்க தெரியுமா? திடீர்னு போன் பண்ணி ஜானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னாங்க. பைரவிதா அவ்வளோ பதட்டப்பட்டு உனக்கு கால் பண்ணிட்டா. எனக்கு என்ன தெரியும்? அண்ணி வழியில துடிச்சத பார்த்து நான் பயந்துட்டேன். ஒருவேளை நான் சொல்லாம விட்டிருந்தா எங்க அம்மாக்கு அடிபட்டதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அதுக்கும் நீ என்கிட்ட தானே சண்டை போட்டிருப்ப. அடி பாவி, இந்த பைரவி ஏன் இப்படி பண்றா? சரி கௌதம், நீங்க எப்ப வருவீங்க? கேக் வெட்ட உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க என்னால இப்ப வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் கௌதம்? இல்ல, ஜானு வேற இங்க தனியா இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு வர முடியாது. நான் இல்லனா என்ன, நீங்க கேட்க வெட்டுங்க. உன்னை விட்டுட்டு எப்படிப்பா? நான் இப்போ உங்க மொபைல் மூலமா உங்க ரூம்ல உங்க கூட தானே இருக்கேன். நீங்க வெட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். இதுவும் நல்ல ஐடியா தான். அத்தை, நீங்க கேக் வெட்டுங்க. என்ன இலக்கியா இது? அத்தை, இப்பெல்லாம் வீடியோ கால்ல கல்யாணமே நடக்குது, பர்த்டே கொண்டாட கூடாதா? ஒரு நிமிஷம் இருங்க. வசந்த், நீ போனை வாங்கிக்கோ. கத்திக்கா. அத்தை, இந்தாங்க வெட்டுங்க.
கௌதம் ரெடியா ஆ ஊதுங்க ம். ஹாப்பி பர்த்டே happy birthday to you. Happy birthday to Revati atta. Happy birthday, my dear Amma. Happy birthday to you. கௌதம் இந்த ஆ, 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 ம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.